கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன். செல்வசீலி என்னோட பேர். நான் 2017 வருஷம் அங்கே மீட்டிங்கில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய பையன் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கட்டியிருந்தோம். அப்போ அவர் 4 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என் பிள்ளை காசு கட்டாமல் போகணும், ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணேன். என் பையன் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஏசப்பா வெளிநாட்டுக்கு போக உதவி செஞ்சாங்க. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. குவைத்தில் இருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிஎஃப் பணம் தடையாகவே இருந்தது. இங்கே ஜெபிச்சுட்டு போனேன், ஒரு பொருத்தனையை பண்ணிக்கிட்டு போனேன். எனக்கு இந்த பணம் வந்தால் நான் பில்டிங்காக ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன்ப்பான்னு சிஸ்டர்ஸுங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிப்பாங்க. கவலைப்படாதீங்க, நல்ல மாதிரி சேரும், நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு. இப்போ பிப்ரவரி மாதம் ஐயா சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயம் மகிழ்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் எது இப்போ பொருத்தனை பண்ணிக்கிறீங்களோ நல்லா வேண்டிக்குங்க, உங்கள் இருதயம் மகிழ போகுதுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அப்பா என் தேவைகள் நிறைய இருக்குது சுவாமி, அப்பா நீங்கள் எனக்கு என் இருதயம் மகிழ்கிற மாதிரி நீங்கள் பிய பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்பா நான் ஊழியத்துக்கும் தாங்குவேன், என் கடன் பிரச்சனையெல்லாம் முடிவுன்னு சொன்னேன். அதே போல் எனக்கு சந்தோஷமாக ஆண்டவருக்கு கிருபையாக கொடுத்ததுக்காக கொடா கொடி சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய தெய்வம் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 107:37. வயல்களை உண்டாக்கி திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் அதிகமாய் உழைத்தீர்கள், ஆனால் வருமானம் குறைவாக இருந்தது. இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என்னுடைய சம்பளம் எங்கள் கம்பெனி எனக்கு தரல, கேட்டால் கம்பெனி நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வரல, நான் தொழில் செய்தேன், என்னுடைய பணம் எல்லாம் ஒரு இடத்துல மாட்டிட்டு கிடக்கு, எனக்கு வர வேண்டிய லாபம் எல்லாம் யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டிட்டு இருக்கு, எனக்கு அந்த வருமானம் வரல. இல்லைன்னா நான் தொடர்ந்து தொழில் செய்கிறேன், தொடர்ந்து நஷ்டத்தின் மத்தியிலே என்னுடைய காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் இன்னைக்கு பிறகு வரத்துள்ள பலனை கர்த்தர் சொல்வார். அப்படின்னா நல்ல வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறக்க விரும்புகிறார். கடந்த நாட்களில் கடன் 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 வாங்கி கடன் அடைச்சி ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படியாக நீங்கள் கடன் வாங்கி உங்கள் காலத்தை ஓட்டின நாட்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இனி வரத்துள்ள பலன், இன்னைக்கு பிறகு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் யூ டூ இட் வில் ப்ராஸ்பர். நிச்சயமாக அந்த காரியங்கள் இனி உனக்கு வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன். அதுதான் நிறைவான பலன். நிறைவான பலன் 100 மடங்கு பலன். அப்படின்னா அவன் விவசாயம் பண்ணி அவன் வச்ச நாட்டில் ஒரு நாட்டு கூட பட்டு போகவில்லை, எல்லாம் கனி கொடுத்தது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இயற்கை அவனுக்கு எதிர்மறையாக இருந்தது, கர்த்தரோ அவனுக்கு ஆதரவாக இருந்தார். இன்றைக்கு இயற்கை உனக்கு எதிர்மறையாக இருக்கலாம், உன்னுடைய ஃபீல்டில் இருக்கிற அநேக தொழில் அதிபர்கள் உனக்கு எதிர்மறையாக இருக்கலாம், உனக்கு விரோதமாய் பொறாமையில் மந்திரவாதம் பண்ணலாம், உன் பேரை கெடுக்கலாம், உன்னுடைய பொருள்களின் தரத்தை குறித்து தப்பு தப்பா எல்லாரிடத்திலும் புரளி கிளப்பலாம். ஆனால் கர்த்தரோ உனக்கு ஆதரவாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வியாபாரத்தினுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய வியாபாரத்தில் நிறைவான அறுவடை, அவைகள் வரத்துள்ள பலனை தரும். நீ வயல்களை உண்டாக்கி கஷ்டப்பட்டு நட்டு தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு உழைச்சி எரு போட்டு பட்ட கஷ்டத்திற்கு இனி வரத்துள்ள பலனை தருவார். அவர்களை மிகுதியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்கள் மிகவும் பெருகுவார்களாம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சிலர் கம்பெனியை மூடிடலாமான்னு நினைக்கிறீங்க, இல்லை, அதே இடத்துல கர்த்தர் உன்னை துளிர்க்க பண்ணுவார். நீ மூட வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கர நஷ்டத்தில் இருக்குது, கம்பெனியை சீஸ் பண்ற நிலைமையில இருக்கு, பேங்க் ஜப்தி பண்ற நிலைமையில இருக்கு, கர்த்தர் தலையிடுகிறார். கர்த்தர் தலையிடுகிறார். அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவார். என்ன ஒண்ணு, நேற்றைக்கு வரைக்கும்
ஆண்டவருடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை, ஆனால் இன்னைக்கு பிறகு கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு வருகிறது. முந்தின நாள் ராத்திரி முழுவதும் பேதுரு பிரயாசப்பட்டான், ஒரு மீன் கிடைக்கல. அடுத்த நாள் ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஆண்டவருடைய படகுல நின்று பிரசங்கம் பண்ணினார். அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்கள். அவன் தோல்வியோடு வந்து அமர்ந்திருந்தான், வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். இன்னைக்கு கையிலிருந்து சம்பளம் கொடுக்கணும், போட்டு வாடகை கையிலிருந்து கொடுக்கணும், வலைக்கு வாடகை கையிலிருந்து கொடுக்கணும், உடன் வந்த வேலை ஆட்களுக்கு கையிலிருந்து சம்பளம் கொடுக்கணும். நொந்து போய் உட்கார்ந்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் வெறும் வலைகளை அலசி கொண்டிருந்தான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் அவனை சந்திக்க திபேரியா கடற்கரைக்கு வந்தார். அவனுடைய வாழ்க்கை என்கிற படகிலே, அவனுடைய தொழில் என்கிற படகிலே ஆண்டவர் ஏறி அமர்ந்தார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் மீன் பிடிக்கும் பொழுது மீன் உங்களுக்கு கிடைக்கல, வியாபாரம் பண்ணினீங்க, தொடர்ந்து நஷ்டத்தை அறுவடை செய்தீர்கள். இன்றைக்கு இயேசுடைய வியாபார ஸ்தலத்திலே இப்பொழுது எழுந்தருளி வருகிறார். இன்னைக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே கொடுத்து உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைத்து இனி கூட கூடையாய் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து குலுங்குகிற பலன். அப்படின்னா என்னன்னா, நேற்றைக்கு வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்கலை, குடும்பத்தில் எல்லாம் தப்பு தப்பாகவே நடந்துட்டு இருக்கு, எல்லாம் துர்ச்செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பிறகு உன் பிள்ளைகள் பூத்து குலுங்கி அவர்கள் இனி கனி கொடுக்கிற காலங்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் நினைக்கிறேன், ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாலேன்னு நினைக்கிறேன், ஒரு தாயின் தகப்பனை முன் வரிசையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்து நான் பார்க்கிறேன், செய்தி தொடங்கின வேளையிலிருந்து முடிக்கிறது வரைக்கும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனி ஜெப நேரம் வந்தது. அப்போ எல்லாரும் ஜெபிக்க வரும்பொழுது இந்த பிள்ளைங்க வந்தாங்க. அவங்க முகம் எனக்கு கண்ணு முன்னால் நிற்குது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் இவங்க 2 பேருடைய முகம் என் கண்ணு முன்னால் நிற்குது. ஏன்னா முன் வரிசையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தவங்க. மேலே தனிய ஜெபத்துக்கு வரும்போது நான் கேட்டேன், செய்தி தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் அழுதுட்டு இருந்தீங்க, எதுக்காக நீங்கள் அவ்வளோ அழுதுட்டுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு என்ன காரியத்துக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும்? எதுக்காக இவ்வளவு மன வியாகுலத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க என்று கேட்கும் பொழுது இந்த தாயின் தகப்பனும் சொன்ன காரியம், என்னுடைய பிள்ளைக்கு 24 வயது ஆயிடுச்சு, என் பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை, அவள் கூட படித்த பிள்ளைங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று அவங்க பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டே எல்லாம் வந்துருச்சு. என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரும் பொழுது அழுதுகிட்டே வருவா. எங்கே போயிட்டு வந்தாலும் அவள் திரும்பி வரும்பொழுது அழுதுட்டு வருவான். அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்கும், திரும்பி வரும்பொழுது அழுதுகிட்டே இருப்பாள். என்னம்மான்னு கேட்பேன், அம்மா நான் என்னைக்குமா பெரிய ஆளாவேன், நான் என்னைக்குமா பெரிய மனுஷியாவேன், நான் என்னைக்குமா வயசுக்கு வருவேன், எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இருக்காதாம்மா? டாக்டர்ஸிடத்தில் எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணாங்க. டாக்டர்ஸ் சொன்னாங்க, இந்த பெரிய பிள்ளை ஆகிற அந்த ஒரு பக்குவம் நீங்கள் எந்த பணத்தையும் கொடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வராது, அது இயற்கையாய் கர்த்தர் கொடுக்கிறது. இயற்கையாக அந்த பிள்ளை பூத்து காய்த்து குலுங்கினாதான் முடியுமே தவிர அதுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் கிடையாது. அது அந்த பக்குவத்தை ஆண்டவர் தான் கொடுப்பார், அது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு என்று சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா மருத்துவமும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருக்கிறபடினால என் பிள்ளை சோர்ந்து போய் அழுதுட்டு வருவா. இன்றைக்கும் அவளை நினச்சிட்டு வந்தேன். மேலே குயரில் கூட நிறைய பிள்ளைங்க நின்று பாட்டு பாடிட்டு இருக்கும்போதெல்லாம் என் பிள்ளைங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு என்று அழுதார்கள். நான் சொன்னேன், இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டார், உன் கதறலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நானே உங்களை பார்த்தேன்னா எப்படி இயேசுடைய கண்களுக்கு நீங்கள் மறைவாக இருக்க முடியும்? என் கண்ணிலே நீங்கள் பட்டிருக்கிறீங்கன்னா இயேசுடைய கண்களிலிருந்து நீங்கள் தப்பியிருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்திருப்பார். நீங்கள் போங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை தான் அந்த மகளுக்காக சொன்னேன். ஆண்டவரே, ஏசாயாவின் புஸ்தகத்தில் நீங்கள் சொல்லிங்க, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள், பூத்து குலுங்குகிற பலன் என்று சொன்னீரே. என் பிள்ளை பூத்து குலுங்குகிற பலனை அவள் மேலே வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
அவள் வீட்டில் இருக்கிறாள். வீட்டில் போய் அவள் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தை இப்பொழுது கிரியை செய்வதாக வேதம் சொல்லுகிறது. மாரியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து இறங்கி புல் பூண்டுகளை நனைத்து தான் அனுப்பின ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றி அது மறுபடியும் மேலே மேகத்திலே போவது போல ஆண்டவர் அனுப்பின வார்த்தைகளும் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். இந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. இந்த வார்த்தை ஆண்டவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். நீ போ, உனக்கு நல்ல செய்தி காத்திருக்க. அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் ஆறுதலின் தோட்டத்தில் பல மணி நேரம் கதறி அழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க. வழியில் வந்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மகள் ஓடி வர்றா. அம்மா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என்னை பூத்து குலுங்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பெரிய மனுஷி ஆக்கிட்டாருனாங்க. ஹல்லேலூயா. இந்த பெற்றோருடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் உன்னுடைய பிள்ளைகள் பூத்து குலுங்குவதற்கு பதிலாக டிப்ரெஷன்ல கிடந்தாங்கன்னா இன்றைக்கு அந்த டிப்ரெஷன் ஆவியை வெளியேற்றி பூத்து குலுங்க பண்ணுகிற ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி அவர்களுடைய வாழ்க்கை துளிர் விடும்படி கர்த்தர் உதவி செய்வார். இலையுதிர் காலம் ஒன்று வந்தா வசந்த காலம் அடுத்து தொடர்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நேற்றைக்கு வரைக்கும் இலையுதிர் காலங்கள் போல உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் நேரங்களையும் வாலிபத்தையும் எல்லா செல்வங்களையும் உதிர பண்ணி எல்லாவற்றையும் வீணாக்கி கொண்டிருக்கலாம். இனி அவர்கள் வீணாய் போவதில்லை. அநேகர் அவளை பார்த்து வீணா போனவளேன்னு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை நீயே உன் மகனை பார்த்து வீணாய் போனவனேன்னு சொல்லி இருக்கலாம். இனி வீணாய் போகிற காலங்கள் அல்ல, உன் பிள்ளைகள் பூத்து குலுங்கி கனி கொடுக்கிற காலங்கள் இதோ வருகிறது. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய இருதயம் பரவசப்பட்டு இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கப்படத்தக்கதாக உங்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கிறதை இனி பார்ப்பீர்கள். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னின்று செய்வார். ஒருவேளை பணம் இல்லைன்னு நீ நினைக்கலாம். பணம் எல்லாம் வெள்ளியும் பொன்னும் வைத்திருக்கிற ஏசப்பாவுடைய பிள்ளைனே ஆண்டவர் நின்று செய்வார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 127 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. வாசிப்போமா? இதோ இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் பலன். எனக்கு அநேக பிள்ளைகள், எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 24 வருஷம் ஆச்சு என்று நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்து விழுந்த உங்களுக்கு நிறைவான பலன் என்று சொன்னதில் இன்னொரு பலன் கற்பத்தின் பலன், பிள்ளை பலன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சில பெற்றோர்கள் உட்கார்ந்து என்ன நான் தாத்தா ஆகலையே, நான் பாட்டி ஆகலையே. அந்த தாத்தா பாட்டி ஸ்தானன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஸ்தானம். இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி ஸ்தானத்திற்கு ஏங்கி கொண்டிருக்கிற தாத்தா பாட்டிங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கிற பலன். சங்கீதம் 17:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் திரவியத்தை ஒரு பெண்ணுடைய கற்பத்திலே ஆண்டவர் ஊற்றும் பொழுதுதான் அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாள். அப்படின்னா உங்க பிள்ளைங்க பரலோகத்தின் திரவியங்கள். இங்கிலீஷ் பைபிளில் ஹெவன்லி ட்ரெஷர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஹெவன்லி ட்ரெஷர், பரலோகத்தினுடைய ஒரு பொக்கிஷம், பரலோகத்தில் இருக்கிற ஒரு திரவியம் தான் உன் பிள்ளையுடைய கற்பத்தில் ஊற்றும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 17:14 படி பரலோகத்தின் திரவியத்தினால் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி
அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.